சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. வெல்கம் டு வேதாந்து நீட் வெற்றி. ஸோ நம்ம இந்த சேனல்ல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் சொல்ல போறோம். ஸோ நேத்து தான் எம்சிசி வெப்சைட்ல ஒரு அர்ஜென்ட் நோட்டீஸ் வந்துச்சு. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து நேத்து தான் வந்துச்சு, நேத்து 21st. ஸோ நோட்டீஸ் என்னன்னா எம்சிசி கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே பண்றாங்க. ஸோ இதுக்காக ரீசன் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சிச்சு, ஆனா எங்களுக்கு அந்த சீட் வேணாம், நாங்க செகண்ட் ரவுண்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கட் ஆஃப் கம்மியா இருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல இன்னும் கம்மி ஆகலாம் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசைன் பண்றாங்களா. அதனால எம்சிசி இப்ப வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே பண்றாங்க. அதுக்காக அபிஷியல் நோட்டீஸ் எம்சிசி வெப்சைட்ல இருக்கு, நீங்களும் போய் பார்க்கலாம். ஆனா இது பாருங்க, இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன் பாருங்க. MCC is in receipt of many requests from UG candidates who want to resign their round 1 reported seats. round 1ல ரிப்போர்ட் ஆன சீட்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க ரிசைன் பண்ண போறோம், நாங்க செகண்ட் ரவுண்டுக்கு போறோம், நாங்க எங்களுக்கு இந்த சீட்டு வேணாம் சொல்லி நிறைய பேர் ரிசைன் பண்றாங்களா. in this regard the competent authority யாரு? MCC. so has decided to allow resignation without forfeiture of security deposit. security deposit புடிக்காம நாங்க உங்களுக்கு ரெசிக்னேஷன் கொடுக்கிறோம், நீங்க ரிசைன் பண்ணி ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு போலாம் சொல்லி அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. முன்னாடி அவங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெட்யூலிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஆனா நிறைய பேர்ல இருந்து இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கனால அவங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே பண்ணாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். the candidates who decide to leave their round 1 reported seat can do from, so யாரெல்லாம் ரிசைன் பண்ணனும் உங்களுக்கு இருக்கோ அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் from 11 am of 21st August 11 am ல இருந்து up to 5 pm of 25th August. So 21st 11 am ல இருந்து 5 pm of 25th August வரைக்கும். so நீங்க without forfeit of security deposit பிடிக்காம பண்ணணும்னா இந்த டைம்ல நீங்க பண்ணிக்கணும் சொல்லி ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுத்திருக்காங்க. அந்த டைம்க்குள்ள நீங்க பண்ணாதான் ஆகும். சோ அதுக்காக அவங்க ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என்ன அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் திங், candidates who have joined the allotted college, யாரெல்லாம் அந்த allotted college ஜாயின் ஆயிட்டாங்களோ has obtained seat confirmation letter. அவங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நான் ஒரு காலேஜ்ல ஜாயின் ஆயிடுச்சுன்னா அந்த காலேஜ்ல இருந்து அந்த காலேஜ் பத்தி எனக்கு ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கும். ஓகே, அண்ட் நவ் விஷ் டு ரிசைன் ஃப்ரம் த சீட். இப்போ வந்து எனக்கு அந்த காலேஜ் வேணாம், நான் ரவுண்ட் 2க்கு போயிட்டு வேற காலேஜ்க்கு போறேன். ஸோ from the seat only those candidates, யாருக்கெல்லாம் அந்த கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துச்சோ அவங்க மட்டும்தான் இங்க ரிசைன் பண்ண முடியும். ஓகே, அவங்க மட்டும்தான். அந்த லெட்டர் கண்டிப்பா இருக்கணும், அந்த லெட்டர் மேண்டேட்டரி. so now need to report to the college and obtain the resignation letter from the college. so நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க தம்பி, என்னன்னா நீங்க காலேஜ்க்கு நேர்ல போனோம், நீங்க கால் பண்ற, நான் மெசேஜ் பண்ற இதெல்லாம் இல்ல, இன் பர்சன் நீங்க அந்த அலாட் பண்ண காலேஜ்க்கு போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துடணும். so and the candidates who have not obtained the seat confirmation letter, யாருக்கெல்லாம் வந்து seat confirmation letter வரலையோ and need not to go to the allotted collegeக்கு நீங்க போவேணாம். so for the purpose of resignation and will be treated as free exit. நீங்க காலேஜ்க்கு போகாம நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். அலாட்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க காலேஜ்க்கு போயிட்டு அங்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு வரணும். இல்ல நாங்க எங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகல, அலாட்மெண்ட் லெட்டர் வரல, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஆனா அலாட்மெண்ட் லெட்டர் வரல, அப்ப நீங்க ஃப்ரீ எக்ஸிட், காலேஜ்க்கு போகாம நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆயிட்டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு போகலாம். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, candidates will have to report physically at the allotted college to resign their seat. நீங்க கண்டிப்பா காலேஜ்க்கு போய் தான் ஆகணும். யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கோ அவங்க காலேஜ்க்கு போயிட்டு அங்கிருந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டுனா அப்பதான் கன்ஃபர்மேஷன் மாதிரி. யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் லெட்டர் இல்லையோ அவங்க காலேஜ்க்கு போவேன்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி பாயிண்ட் 3 என்னன்னா,
candidates are advised to ensure the resignation letter is generated online through provided portal by MCC portal ஆன்லைன்ல உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் by the allotted collegeல ஒரு வெப்சைட் இருக்கும், MCC affiliated வெப்சைட் இருக்கும்ல, அதுல உங்களுக்கு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வரும். நீங்க காலேஜ்க்கு போனீங்கன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ by the allotted college, failing with the resignation will be treated as null or void. உங்க கிட்ட அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லைன்னா நீங்க எக்ஸிட் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லிருக்காங்க. ஸோ கைஸ், எதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே ஆயிடுச்சுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணுச்சு இந்த வாட்டி கட் ஆஃப் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜ், அவங்க ஏரியால இருக்கிற காலேஜ், அவங்க ஊர்ல இருக்கிற காலேஜ், அது பெரிய கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி போய்க்கலாம்னு சொல்லி அதனாலதான் ரவுண்ட் 2 டிலே ஆகுது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா, ரவுண்ட் 2ல இன்னும் நல்ல காலேஜ் வர மாதிரி உங்களுக்கு தோணிச்சா, நீங்க ரிசிக்னேஷன் பண்ணிக்கலாம். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, முதல்ல டிசைட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஓகேவா அன்னு சொல்லி அப்ப நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி வரும் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ரிசைன் பண்ணாதீங்க இப்போ. ஓகே, கொஞ்சம் எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்துட்டு, இன்னும் டைம் இருக்கு, 25th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு நீங்க ரிசைன் பண்றதுக்கு. செக்யூரிட்டி டிபாசிட் எதுவுமே குடிக்க மாட்டாங்க அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க நம்ம வேதாந்து நீட் வெற்றி சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சீயிங் யூ. பை பாய்.